அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12. நாம் இரட்சிக்கும் படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆகவே நண்பர்களே, இத்தகையான வசனத்திற்கு நிறைய வார்த்தைகள், நிறைய மீனிங்ஃபுல்னஸ் இருக்குது. அதாவது இதுக்கு நிறைய பொருள்கள் இருக்குது. இந்த வசனம் தெளிவாக காட்டுகின்றது, இன்னைக்கு ரட்சிப்பு என்பது நம்மளோட கடன்களிலிருந்து நம்ம ரட்சிப்படுகின்றோம். அதாவது நம்ம ஏதோ ஒரு இக்கட்டு நேரங்களில், இல்லை ஏதோ ஒரு ஜெயிலில் போய் மாட்டியிருந்தாவோ அந்த நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்படுகின்றோம், நம்ம விடுதலைப்படுகின்றோம். நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், அப்போ அந்த விடுதலைப்படுகின்றோம். அப்படின்ற போது இந்த ரட்சிப்பு அடைகின்றது அப்படின்றது, அதாவது விடுதலை அடைகின்றோம் அப்படின்றது இன்னைக்கு உலக விஷயமாக நாம் நம்மளோட மனசார நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பொருட்டு தான் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு சாத்தான் நம்ம எல்லோருக்கும் சொல்லி வைக்குது. ஆனால் வசனம் தெளிவாக காட்டுகின்றது, நாம் ரட்சிக்கும் படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும் இல்லை. அதாவது இந்த உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுக்கு நமக்கு வேற எந்த நாமமும் வேணாம். அதற்கு ஒரே ஒரு நாமம் இருக்கின்றது, அது இயேசுவின் நாமம். அதாவது இயேசுவின் நாமம், இயேசு மட்டுமே. நாம் தேவன் எதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறோம், நமக்கு எதுக்கு தேவன் தன் குமாரனை விட்டு இவ்வளோ பண்ணணும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு வசனம் இருக்குது, தேவன் இவ்வுலகை அதிகமாக நேசித்ததனால் தன் மகனை அனுப்பினார். அது போலவே நம் தேவன் நம்ம மேலே வைத்த அன்பினால் மட்டும்தான் நாம் அனைவருக்கும் தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது நம்ம சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் பண்ணுகிற ஒவ்வொரு பாவத்திற்கும், நம்ம பெரிய கொலை பண்ணியிருக்கலாம், பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லா பாவத்துக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு சம்பாத்தியம், மரணம். அப்போ நம்ம எல்லாருமே இந்த நேரத்துக்கு கண்டிப்பாக சாகப்பட்டிருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே மரணம் அடைந்திருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே மரணத்துக்கு ஏற்றவர்கள் தான். ஆனால் நாம் ஏன் உயிர் வாழ்கின்றோம்? அப்போ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பலியாக போக வேண்டும். அந்த பலியாக நம்மளுக்கு வந்த தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் பிறந்த நாள் இன்னும் ஒரு சில நாட்களில் வருகின்றது. அவர் நமக்காக இவ்வுலகில் பிறந்து நமக்காக தன் உயிரை பலியாக தந்தார். அவர் நமக்காக தன் உயிரை விட்டார். நமக்காக அவர் செய்த ஒவ்வொரு விஷயமும் நமக்காக என்பதாக இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம வர ஒவ்வொரு கஷ்டங்களையும் தேவனே ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் தரீங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் என்றைக்குமே நினச்சதில்ல, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு ஒரு வழியை தாங்க அப்படின்னு நம்ம என்றைக்குமே கர்த்தர்கிட்ட கேட்டதில்லை. என்றைக்குமே நம்ம ஐயோ ஆண்டவரே, இந்த கஷ்டம் இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது வழியை தாங்க தான் நம்ம நிறைய பேர் கேட்குறோம். ஆனால் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே இந்த கஷ்டத்தை உடச்சி அதன் மூலம் எனக்கு வழியை தாங்க. அப்படிப்பட்ட வழி தான் நம்மளுக்கு மோசே கேட்டார். மோசேயும் இஸ்ரவேலும் பார்வோன் ராஜா கிட்டேருந்து ஓடி வரும்போது ஒரு பெரிய செங்கடல் அவங்களுக்கு தடையாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட செங்கடலையே அவங்க வீழ்த்தடிச்சிட்டு வெளில வந்தாங்க. அப்போ அது எப்படி நடந்தது? அன்றைக்கி அவங்க கேட்கல. இஸ்ரவேல்காரங்களாம் முணு காமிச்சிட்டாங்க, ஏன் தேவன் எங்கள் பார்வோன் ராஜா கிட்டேருந்து கூட்டிகிட்டு இவ்வளோ பெருசாக என்னை மாட்டி விடுச்சிருக்காரு, நாங்கள் திரும்பியும் போயிருப்போமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் மோசைக்குள்ள ஒரே ஒரு இருந்த ஒரு நம்பிக்கை, தேவன் எனக்கு எப்படி வழி தராமல் விட்டுருப்பார். அப்படிப்பட்ட அந்த வழி தேவன் எனக்குமே அதை தடையாக நினைக்கல. அந்த தடையை உடச்சி போட்ட அதன் மூலம் அந்த செங்கடல் என்ற தடையை அவர் உடச்சி போட்ட அந்த செங்கடல் மூலம் அவங்களுக்கு வழி தந்தார். இன்றைக்கி நீங்கள் செய்கிற பாவம் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் செய்கிற பாவம் எல்லா விஷயங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் செய்கிற பாவங்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு கிடைக்க பண்ணுற ஒரு பெரிய ட்ரபிளாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற அந்த குடும்ப பிரச்சனைகள், அது எந்த பிரச்சனையாகவே இருக்கட்டும், ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் விட்டுட்டு தேவன்கிட்ட போய், ஆண்டவரே இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சால்வ் பண்ண எனக்கு ஒரு வழியை தாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது தேவனே எனக்கு இந்த வழி இல்லாமல் வேறு வழியை கொடுங்க அப்படின்னு நம்ம என்றைக்குமே கேட்டதில்லை. நம்ம என்றைக்குமே என்ன கேட்குறோம், தேவனே எனக்கு இந்த வழியிலேருந்து இந்த
கஷ்டத்துலேருந்து எனக்கு வேறு வழியை தாங்க தேவனே அப்படி தான் நம்ம போய் கேட்கணும். ஆனால் எனக்காக யாராவது போய் கேட்டிருக்கீங்களா, தேவனே எனக்கு இந்த கஷ்டத்தை உடச்சி அதுலேருந்து வழியை தாங்கன்னு? ஆனால் தேவன் நமக்கு இன்றைக்கி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கஷ்டத்தை நம்ம பாவமாக நினைக்கிறோம். ஐயோ நான் இந்த பாவம் பட்டினேனே, ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வேணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களில் ஐயோ தேவனே எனக்கு இவ்வளோ பெரிய கடன் வேணுமா, ஐயோ என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வேணுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம கஷ்டத்திலும் நம் தேவன் நமக்காக ஒரு வழியை உருவாக்கின்றார் என்ற அந்த விசுவாசம் உங்களில் ஒவ்வொருவருக்கும் அது தேவை என்பது தான் நான் சொல்ல வருகின்றேன். அதாவது எனக்குமே நீங்கள் இந்த மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்குமே அந்த மேக்ஸ் ப்ராப்ளமில் சால்வ் திஸ் கொஸ்டின் தான் சொல்லுவாங்க. சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மேக்ஸ் ப்ராப்ளம்லலாம். அப்போ ப்ராப்ளம் அப்படின்றது மொழிபெயர்ப்பில் அது ஒரு கஷ்டமாக தான், அது ஒரு பிரச்சனை. அப்போ அந்த மேக்ஸ்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணு. அந்த சால்வ் பண்ணோன்னா அந்த பிரச்சனையை நம்ம உடைக்கணும். அப்போ இதையே நாங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு மேக்ஸு ஒரு கணக்கில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீங்கள் உடைங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்தாலுமே அந்த கஷ்டத்தை நீங்கள் உடைங்க. உங்களுக்கு எனக்கு ஐயோ நான் எப்படி உடைப்பேன், எனக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு உடைக்கவும் தெரியாது. அதுக்கு தானே தேவன் உங்களுக்கு தன் குமாரனே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த கஷ்டத்தை உடைக்க தானே உங்களுக்கு தேவன் அந்த பரிசுத்த ஆவியை உங்களிடம் கொடுத்து வைத்திருக்கிறார். அவரும் போனாலுமே என்னோட பரிசுத்த ஆவி உன்னோடு இருக்கும் என்று சொல்லுகிறாரு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த பரிசுத்த ஆவி எப்பவுமே உங்களுக்குள்ளே இருக்கிறதா. அந்த பரிசுத்த ஆவி என்றைக்குமே உங்களை விட்டு போனதில்லை. அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்கள் பாவம் செய்யும் போது அது ஒரு இடத்துல போய் உட்காருது தான் தவிர அன்றைக்கி என்றைக்குமே அது வெளில போனதில்லை. ஏன்னா என்றைக்குமே தேவன் உங்களை விட்டு போனதில்லை. ஏன்னா என்றைக்குமே தேவன் நீ வேண்டான்னு சொல்லுனதில்லை. ஆனால் அது ஒரே ஒரு வாட்டி தான் அதை சொல்லுவார். அது எப்போனா முடிவின் காலம், அது அவருடைய 2ஆம் வருகையின் போது மட்டும்தான் அவர் ஒரே ஒரு சான்ஸ் அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு. இன்றைக்கி உங்களுக்கு வர பாவம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமே உங்களுக்கு ஒரு சான்ஸாக நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் திரும்புங்க. இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் முன்னிலுமே அதிலிருந்து திரும்புங்க. நீங்கள் மனம் திரும்பி, நான் ஆல்ரெடி மனம் திரும்பியிருக்கேன், ஆனாலுமே நான் திருப்பி விழுந்துக்கிட்டே இருக்கேன்னா, நீங்கள் திருப்பி விழுந்தாலுமே அதில் திருப்பியும் தேவன் உங்களுக்கு கை கொடுக்கின்றார். அதுக்குன்னு நான் போயிட்டு உங்களை நாளைக்கும் ஒரு பாவம் செய்ய நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போவுமே ஒரு பாவம் செய்திருந்தாலுமே தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னு நினைங்க. ஐயோ தேவன் எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் சுத்தமாக தகுதியே இல்லைன்னு நினைங்க. ஆனால் தகுதி இல்லாமல் நீங்கள் நடிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் என்றைக்குமே உங்களை தகுதியற்றவராக பார்க்கல. அப்படி பார்த்தா நம்மளாம் தகுதியற்ற மனிதர்கள் அன்றைக்கி நோவாவின் காலத்திலே வெள்ளத்தால் அடிக்கப்பட்டார்கள். அப்படி ஒரு பாவம் செய்த அந்த மக்கள் அவர்கள் வெள்ளத்தால் அடிக்கப்பட்டார். ஆனால் நோவா செய்த ஒரே ஒரு காரியத்தினால் தேவன் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணார், நான் இனிமேட்டு அழிக்க மாட்டேன். அப்போ அவர் இன்ன வரைக்குமே ஆதாம் முதல் ஆபிரகாமின் முதல் இவ்வரைக்குமே நம்ம அனைவருக்கும் தேவன் கொடுத்துருக்க ஒரு சான்ஸ் தான். பைபிளில் சொல்லியிருக்கு, பெற்றோர் செய்த பாவம் தன் பிள்ளையை தொடரும். அப்போ நம்ம பெற்றோரே அவ்வளோ செய்த பாவம் தான். அந்த பெற்றோரின் பெற்றோர் எவ்வளோ பாவம் செய்யலாம், அப்படிப்பட்ட பாவங்களும் நம்மளுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நம்மளும் இன்னும் மிகுதியாக பாவம் செய்வோம். ஆனால் அந்த எல்லா பாவத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு உங்களை நோக்கி பார்க்குறாருல்ல, அந்த நோக்கி பார்க்குறதுக்கு நீங்கள் தான் திருப்பி தரணும் இல்லை. அப்போ தேவனுக்கு உங்கள் இருதயத்தை திருப்பி தாங்க. அவர் உங்ககிட்ட உங்கள் உயிரை கேட்கல, உங்கள் ரத்தத்தை கேட்கல, உங்கள் பகுதியை கேட்கல, உங்கள் மானத்தை கேட்கல, உங்கள் உடையை கேட்கல, உங்கள் வீட்டை கேட்கல, உங்கள் சொத்தை கேட்கல. ஆனால் அவர் கேட்குறது எல்லாமே உங்களோட அன்பை தானே கேட்குறாரு ஆனால் அவர் ஒன்றும் ஃப்ரீயாக கேட்கலையே. அவர் உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்த அந்த அன்பை அவர் கொடுத்த அளவின் அவர் நம்மளுக்கு கொடுத்த அன்புக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மள ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய வெள்ளத்தில் ஒரு சிறு திரையாக தான் நம்மளோட அன்பு இருக்கும். ஆனால் அந்த அன்பை தானே தேவன் கேட்குறாரு. உன்னோட சிறு இதயத்தில் இருந்து தானே அந்த அன்பை கேட்குறாரு. அந்த அன்பை ஏன் நம்மளால் கொடுக்க முடியல? இன்றைக்கி நம்ம கேட்குறோம், தேவனே என்னால் அன்பு கொடுக்க முடியல, ஏன்ப்பா எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, உங்கள் மேலே ஏன் எனக்கு இதுவே இல்லை அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு அந்த கேட்குற அந்த கேள்வி இருக்குல்ல, அதுதான் உங்கள் அன்பின் தொடர். அந்நேரம் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், ஆனால் திடீர்னு ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன்ப்பா, திருப்பி எனக்கு அந்த அன்பு எனக்கு காட்ட தெரியலப்பா, நான் எப்படிப்பா காமிப்பேன்? நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னோட பயமே நீர் என்னிடம் திரும்பி வருகின்ற நேரம் வருகின்றவா. அன்றைக்கி அந்த
அந்த ப்ரோடிகல் சன் விச் இஸ் அந்த அந்த கெட்ட குமாரின் கதையை நாம் கேட்டிருக்கலாம். ஐயோ அந்த கெட்ட குமாரன் அப்படியும் நம்ம இன்னும் ஐயோ கெட்ட குமாரன் ஒரே ஒரு வாட்டி தானே அவன் பாவம் பண்ணான், அவன் ஒரு வாட்டி தானே கெட்ட குமாரன்னு நம்ம இன்னைக்கு எண்ணிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் டெய்லியுமே தேவன்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் நான் பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் கெட்ட குமாரியாக நான் சுற்றின்னு இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் தேவன் என்றைக்குமே ஒரு ஆட்டுக்குட்டி ஏதாவது அவர் வெத்திருந்தாலுமே அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வாட்டி நம்மளுக்காக இறக்காது. நம்மளுக்காக எத்தனையோ பாவங்கள் நம்ம 2000 வருஷங்கள் பின்பு 3000 வருஷங்கள் பின்பு நம் செய்யும் இந்த பாவத்திற்காக தேவன் எவ்வளவாய் ரொம்ப வருஷத்துக்கு முன்பே நமக்காக பலியாக இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் நீங்கள் இன்னைக்கு உங்கள் ஒரே ஒரு வார்த்தையினால் தேவனே என்னை மன்னித்துருங்க, தேவனே எங்களை ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க, நான் இது வரைக்கும் எவ்வளோவே பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த ஒரு வாட்டியை நான் மன்னிச்சிருங்களேன், இந்த ஒரு வாட்டியை நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? தேவனே ஆமாம் நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம், ஐயோ நான் இது 100வது வாட்டி கேட்குறேன், நான் பாவம் மன்னிப்பு இதை 100வது வாட்டி கேட்குறேன், தேவனே நான் மன்னிச்சிடுங்க சாரி ஏசப்பா அப்படின்னு நான் ஒரு 100வது வாட்டி கேட்குறேன், எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கின்றார், நீ 100 வாட்டி கேட்டாலுமே, நீ 100க்கும் மேல் கேட்டாலுமே 101வது தடவையும் நான் உன்னை மன்னிப்பேன் என்கிறார். அவர் என்றைக்குமே எந்த ஒரு தந்தையுமே தன் மகன் கெட்டு போகணும், தன் மகன் ஒரு செத்து போகணும் அப்படின்னு எந்த ஒரு மகனும் கேட்டிருக்க மாட்டேன். அப்படி போல தான் நம்மளோட விண்ணக தந்தையும் நாம் அந்த கஷ்டத்தில் இருக்கணும், நம்ம அந்த நரகத்தில் இருக்கணும்னு என்றைக்குமே கேட்டதில்லை. அவர் எனக்கு கேட்குறது எல்லாமே நீ எப்போ வேணால் மன திரும்புமா, ஆனால் என் வருகைக்கு முன்னாடி மன திரும்புமா தானே கேட்குறாரு. அது ஏன் நம்மளால் முடியலை? இன்றைக்கி நம்ம நினைக்கலாம் என்னால் சுத்தமாக முடியல, நான் எவ்வளோ தான் மன்னிப்பு கேட்டாலுமே எவ்வளோ தான் நல்லா இருந்தாலுமே என்னால் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு தொடர்ந்து அப்படி இருந்தாலுமே என்னால் முடியலை, நான் எனக்கே என்னையும் அறியாமல் நான் என்னோடய பாவத்தில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கடவுள் சொல்கிறது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். கரெக்ட், உங்களால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதான். நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. we are imperfect people loved by a perfect Lord. நம்ம எல்லாருமே ஒரு பர்ஃபெக்டாக இல்லாத மக்கள் தான். ஆனால் இந்த பர்ஃபெக்டாக இல்லாத மக்கள் தான் ஒரு பர்ஃபெக்டான கடவுளினால் அன்பு கொள்கிறார்கள். அப்போது என்னோடய அன்பு மக்களே, என்னோட அன்பு சகோதர சகோதரிகளே, என்னை நீங்கள் நினைக்கலாம் தேவன் என்னை விட்டு போயிடுவார், நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேன், நான் அது தெரிஞ்சே பண்ணிட்டேன், என் கூட இருந்தவங்களாம் தேவனை அறியாமல் செய்கிறாங்க, ஆனால் நான் தேவனை அறிஞ்சுமே நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி நான் பண்ணியுமே என் மனசில் நான் திரும்பி பண்ணதுனால ஒரு கட்டத்தில் என் மனசில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதே என் மனசில் ஃபீல் ஆக மாட்டேது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் சொல்கிறது ஒன்று தான், தேவனும் வசனத்தில் அழகாக சொல்கின்றார், உங்களுக்கு ரட்சிப்பு வேறு எங்கேயுமே இல்லை, இந்த மனுஷ உலகத்தில் எவருக்குமே ஒருத்தர் ரட்சிக்கப்படட்டும் அப்படின்ற சொல்கிற தகுதி யாருக்குமே தரப்படலை. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது, அது அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இயேசு சொல்கின்றார், என்னால் மட்டுமே தேவனை காண முடியும்.
அதாவது அன்றைக்கி மோசே காலத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கின்றார்கள், ஐயோ மோசே, எங்களால் கடவுளை பார்க்க முடியாது, கடல்கிட்ட எங்களால் பேச முடியாது, நாங்கள் கடல்கிட்ட பேசினா நாங்கள் செத்துருவோம் அப்படின்றாங்க. அன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, மோசே நீங்கள் போய் பேசுங்க அப்படின்றாங்க. அதே உருவத்தில் இயேசு சொல்கின்றார், என்னால் மட்டுமே நீங்கள் தேவனை காண்க முடியும், என்னால் மட்டுமே நீங்கள் தந்தையிடம் செல்ல முடியும் என்கிறார். அப்போ அன்றைக்கி அவ்வளோ பெரிய அன்றைக்கி அந்த உலக மக்கள்லாம், அந்த இஸ்ரேல் மக்கள்லாம் வச்சிருக்கிற ஒரு சட்டம், தேவனை யாரும் பார்க்கக்கூடாது, மோசையின் மூலம் மட்டும்தான் நம்ம தேவனை பார்க்க முடியும். மோசையோட சகோதரர் ஆரோன் அவர்களோட வாரிசின் மூலம்தான் நம்ம தேவனை பார்க்க முடியும், நம்ம தேவன்கிட்ட பேச முடியும் அப்படின்னு அவ்வளோ பேர் கட்டளையை வச்சுருந்தாங்க. ஆனால் அதை நொறுக்கி போட்டவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் பாவம் பண்ணிட்டேன், என்னால் தேவன்கிட்ட போக முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு தெளிவாக சொல்கின்றது, இயேசுவின் மூலம் நீங்கள் ஜெபித்தீர்கள், இயேசுவின் நிறம், ஏசப்பா கிட்ட கேளுங்களாம்ப்பா. உங்கள் அப்பா கிட்ட கேட்க முடியாது கூட உங்கள் ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்க முடியும்ல. உங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்களேன், அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருங்களேன், இந்த ஒரு வாட்டி தேவன்கிட்ட எனக்காக பேசுங்களேன். ஏன்னா வசனம் சொல்கின்றது, அவன் நமக்காக பரிந்து பேசுகின்றார் அல்லவா. அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆகவே மக்களே, தேவனிடம் ஜெபியுங்கள், இயேசு மூலம் ஜெபியுங்கள். அவரே நமக்கான ஒரே மீட்பு, அவரே நம்ம மீட்பாளர், அவரால் மட்டுமே நம் மீட்கப்பட முடியும். இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், என் கிறிஸ்துமஸே அழிஞ்சு போச்சு, நான் இன்றைக்கி செஞ்ச பாவத்தினால என்னால் எந்த விஷயத்தை ஒழுங்காக செய்ய முடியல, என்னோட பரிசுத்த ஆவி என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் என்றைக்குமே இல்லை, அது காத்திருக்கின்றது. அது ஒரு பக்கம் போய் ஒதுக்கில் உட்காந்துருச்சு, ஏன்னா இவன் ரொம்ப பாவம் செய்கிறானு. ஆனால் நீ திரும்பி வரும்போதும் அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது தன் தந்தை அங்கேருந்து ஓடி வந்து முத்தமிட்டு மோதிரத்தை போட்டு ஆட்டை பலியிட்டு விருந்து வைத்தார் அல்லவா. அதுபோல நம் தேவன் நம்மை திரும்பி வரவழைப்பார். அவர் இன்னைக்கு காத்திருக்கிறது நமக்காக தான். ஆகவே தேவனை ஜெபியுங்கள், அவரிடம் உறவை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. இதுவரைக்கும் இதுவரைக்கும் நான் பேசினதை நான் ஒரு பொருட்டாக நினச்சி கேட்டதுக்காக நன்றி. வணக்கம்.